இதோட டைம் முடிஞ்சுது 9:30 to 1. இப்போ மணி 12:45 ஆச்சு. இப்போ தான் நாங்கள் ஸ்கூலுக்கே வந்திருக்கோம். கடைசி நிமிட்டில் வந்திருக்கோம் மார்க் பார்க்குறதுக்கு. பிரசித்தியா என்ன மார்க் வாங்கியிருக்கான்னு வாங்க போய் பார்க்கலாம். பிரசித்தியா எல்லாத்துலேயும் சூப்பர் மார்க் வாங்கிட்டான். ஸ்கூலில் எல்லாமே கலர் யூனிஃபார்ம் போட்டு வந்துட்டாங்க. இவங்க மட்டும்தான் கலர் ட்ரெஸ் போட்டு வந்துட்டாங்க. கேட்டால் டான்ஸ் காம்படிஷன் போகிறோன்னு போய் பேசிடலாம்னு சொல்லி பிளான் பண்ணி வந்துட்டோம். அது மட்டும் இல்லாமல் அப்படியா அது மட்டும் இல்லாமல் உங்கள் ட்ராயிங் மிஸ் உங்களை பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க எங்களை. அதனால் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இங்கே திருமூடி டேபிளில் மாதிரி நான் உட்காந்துருக்கேன். ஸ்கூலுக்கு 1வது குழந்தைங்க உட்கார டேபிளில் நான் உட்காந்துருக்கேன். பிரசித்தியா மார்க்ஸ் பார்த்துருப்பீங்க. எல்லாத்துலேயும் ஃபுல் மார்க்ஸ் எடுத்துருக்கா. ராக் த பேபி பிரசித்தியாவாகிட்டா. சரி மிஸ்ஸை பார்த்துட்டு நாங்கள் கிளம்புறோம் அடுத்த ஒரு வேலைக்கு. இன்றைக்கி வந்து சண்டே. எப்பயும் போல் எங்கள் அம்மாவோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டோம். ஏன்னா எங்கள் அம்மா 10 நாளைக்கு மேலே ஆச்சு சமைச்சு சாப்பிட்டு. அது இல்லாமல் பிரசித்தியாவோட டான்ஸு அப்புறம் ஃபேன்சி ட்ரெஸ் ஈவெண்ட்டு 2 நாள் பிஸியாகிடுச்சு. சரியான சாப்பாடு இல்லை, வீட்டு சாப்பாடு. ஆனால் இன்றைக்கி என்ன சண்டே ஸ்பெஷல்ன்றதை பார்ப்போமா. தம்பி கார்த்தியும் சரணியாவும் சாப்பிட வந்திருக்காங்க. எங்கள் அம்மா வந்து சர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. இது பேர் தான் நீ பாதி நான் பாதி போல் ஒரே தட்டில் பாதி வச்சு போட்டிருக்காங்க. எப்படி பாருங்க, சாப்பிட்டியா? சாப்பிடாமே சூப்பராக இருக்குன்றான் பாருங்க. சரண்யா நீ சொல்லுமா. சரண்யா வந்து மம்மியோட லஞ்ச் பாக்ஸோட சப்ஸ்கிரைபர். சரண்யா வெக்கப்படுது பேசுறதுக்கு. ஸோ வந்து மணி 2:45 ஆச்சு. இவங்க சாப்பிட்றத பார்த்தோன்னே சரசு பிள்ளைக்கு சாப்பிட கூட விட்டுட்டு சாப்பிட உட்காண்டா. சாப்பிட்டு யூனோ கேம் விளையாட போறோம். பிரசித்தியா இந்த கேம் விளையாண்டே ஆகணும் இருக்கா. மகாலாட்சி இந்த யூனோ கேம் விளையாண்டு ஏன்னா எல்லாரும் செட்டி சண்டை விளையாடுவாங்க. சரண்யா, நந்தினி, கார்த்தி, அம்மு, இவங்க சரசு இருக்காதப்போ அவங்க 5 பேரும். ஓ அப்படியே ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் சந்தோஷமா பிரவீன் The next morning. இன்னைக்கு மார்னிங்கே ஒரு ஷூட்டு. பொங்கலுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபோட்டோ ஷூட். அதுக்கு வந்து நான் கிளம்பிட்டேன். ஒரு 5:30க்கு வர சொன்னாங்க. பட் டைம் இப்போ 6 o'clock ஆயிடுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா மம்மி வாசல் தெரிச்சு கோலம் போட சொல்லுவாங்க. நான் போடவே மாட்டேன். இன்றைக்கி எந்திரிச்சிட்டேன். அதனால் வந்து மம்மிக்காக போட்டேன். ஸோ நான் கிளம்பணுன்றதுக்காக எனக்கு முன்னாடியே இருந்துச்சு என்னை எழுப்பிட்டே இருந்தாங்க. நான் அலாரம் வச்சுக்கிறேன்னு சொன்னாலும் நம்ம மம்மி கேட்கவே மாட்டாங்க. பாவம் அவங்களும் தூக்கம் முடிச்சிட்டாங்க. அப்பனும் நானும் சீக்கிரம் கிளம்பணும். போலாமா? அப்பனும் தூக்க கழகத்தில் இருக்க பாவம் அப்பனும் எனக்காக வந்து ட்ராப் பண்ணிட்டு கிளம்புறாரு. கல்யாணம் ஆன ஒவ்வொரு பெண்ணுக்கு பின்னாடி அவங்களோட திறமையை எதிர்கொள்கிறதுக்காக அவங்க ஹஸ்பண்டு வந்து போராடுறது எந்த தப்பும் கிடையாது. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது தப்பும் கிடையாது. இந்த அறிவே எனக்கு கேன்சருக்கு அப்புறம் தான் வந்துச்சு. நான்லாம் வந்து ஆரம்பத்துலேருந்து இப்படி இருந்தெல்லாம் போய் பேச மாட்டேன். ஸோ அவங்க சிஸ்டர் வந்து வசந்தி சிஸ்டரோட ஃப்ரெண்டு. ஸோ அவங்க வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு நான் கிளம்புறேன். வந்து பிக்கப் பாய் பாய். தேங்க்யூ ஃபார் ட்ராப்பிங் மை டியர். ஹாய், குட் மார்னிங். போலாமா? பா நயன் மாதிரியே இருக்கீங்க. நிஜமாலுமே சொல்லியிருக்காங்களா யாராவது? போலாமா? அலமு சிஸ்டர் வீட்லயே ஸ்டுடியோ செட் பண்ணி வச்சிருக்கோம். இங்கே தான் நம்ம கிளம்ப போகிறோமா? இன்னைக்கு என்ன லுக் பண்ண போறீங்க? இன்னைக்கு வந்து ஒரு நேட்டிவ் பேஸ்ல ஒரு நயன்தாரா ரெக்ரியேஷன் தான். நயன்தாரான்னு சொன்னாலே ஹிட் ஆயிடும் நான் எல்லாரும் நினைச்சுக்கிறோம். அப்படி கிடையாது. பேஸ்ட் ஆன் நயன்தாரா ரெக்ரியேஷன். பட் சின்ன சேஞ்சஸ் இருக்கும். நான் ரொம்ப பர்ஃபெக்ட் ரெக்ரியேஷன் கிடையாது. ஆமா, விஸ்வாசம் நயன்தாரா மாதிரி கண்டிப்பா இருக்க மாட்டேன் தெரியும். பிடிச்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவோம். லைட்டா டச் இருக்கும் கண்டிப்பா. ஓகே ரெடியா? ஓகே ரெடி பண்ணலாம். ஸோ இப்போ ட்ரெடிஷ்னல் லுக்கில் நாங்கள் ரெண்டு பேருக்கு வந்து இவங்க மேக்கப் பண்ணிட்டு இருக்காங்க. நான் வந்து கண்டாங்கி சாரி லுக். இவங்க பார்த்தீங்கன்னா ஹாஃப் சாரி. உங்கள் நேம் சிஸ்டர்?
ஜர்னா. ஸோ அவங்க ஹாஃப் சாரி லுக்கு, அவங்க வந்து கண்டாங்கி லுக்கு. டைம் ஆகிட்டே இருக்குது, ரன்னிங் அவுட் ஆஃப் டைம். சீக்கிரம் முடிச்சுட்டு உங்களுக்கு ஃபைனல் லுக் நாங்கள் காட்டுறோம், ஓகேங்களா? ஸோ நாங்கள் கிளம்பிட்டோம். நேச்சுரலாக என்னோடய ஸ்கின் லுக்குக்கே அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. ரொம்ப செம்மையாக இருக்குது. இப்போ போய் எண்ட் ரிசல்ட்லாம் எப்படின்னு பார்க்கலாம். கண்டிப்பாக வேறு லெவல் ஷூட் பண்ண போகிறோம். கண்டிப்பாக வேறு லெவலில் இருக்குது மேக்கப். தேங்க்யூ, ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் அப் இவங்களுக்கு இதான் அவங்களோட ஃபஸ்ட்டு ஷூட். அவங்க கற்று முடித்த உடனே இல்லையா? இனிமேல் சக்ஸஸாக வரணும். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோவில் பிஹைண்ட் த ஷூட் மட்டும் இருக்காதுங்க, இது கூடவே நாங்கள் எடுத்த ஃபோட்டோஸும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் சமத்து குட்டிங்களா ஃபுல்லாக பார்ப்பீங்களா? அப்புறம் ஒரு லைக்கை கூட போட்டு விட்ருவீங்களா? என்ன போகலாமா? இன்றைக்கி ஷூட்டோட பிளானே என்னென்னா, நம்ம வந்து ஒரு நேச்சர் பேஸ்டு ஓகேங்களா, பொங்கலை முன்னிட்டு வயல்வெளியில் நின்று ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறது தான் பிளானு. ஸோ அவங்களாம் கஷ்டப்பட்டு அங்கே வேலை செய்கிறாங்க, நம்ம வேலை செய்கிற மாதிரி பாவலா பண்ணி ஃபோட்டோ எடுக்க போகிறோம். பட் இருந்தாலும் மேக்கப் பண்ண மேக்கப் ஆர்டிஸ்ட் வேறு லெவலில் மேக்கப் பண்ணியிருந்தாங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நான் மார்னிங் ஒரு 7 o'clock 8 o'clock முடித்தோன்னா எனக்கு திரும்பி மத்தியானம் ஒரு 3 o'clock வரைக்கும் அந்த மேக்கப் ஒரு துளி கூட கசையவே இல்லை, அவ்வளோ நீட்டாக பண்ணியிருந்தாங்க. இங்கே நாங்கள் திருச்சி பக்கத்தில் ஒரு கிராமத்தில் வந்து ஷூட் எடுக்கலான்னு வந்திருந்தோங்க. ஸோ இந்த வீட்டில் இருக்கவங்களும் அவ்வளோ ஸ்வீட்டாக எங்களுக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணி, இவங்க வந்து நம்ம மேக்கப் ஆர்டிஸ்ட் இருக்காங்களா அம்மு, அவங்களோட அப்பாவோட ஃப்ரெண்ட் வீடு. ஸோ இங்கே வந்து நல்லா இடம் கொடுத்து நம்மளுக்கு நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. கொஞ்சம் முன்னாடியே சொல்லியிருந்தா ஆடெல்லாம் வெட்டியிருப்போம் அப்படிலாம் சொன்னாங்க. அதான் ஊர்க்காரவங்க பாசங்கிறது. இருந்தாலும் ஓகே, மார்னிங்கிறவும் கிறக்கமாக இருந்துச்சு எங்களுக்கெல்லாம். சாப்பிட்டு வேலையை பார்ப்போன்னு ஃபஸ்ட்டு 4 இட்லியை உள்ளே தள்ளிட்டோம். ஒரு 40 வருஷம் கூட்டாளி பாப்பா. இவங்க வந்து நம்ம அம்மு சிஸ்டர் மேக்கப் ஆர்டிஸ்ட் இருக்காங்களா, அவங்களோட அப்பா, அவங்களோட ஃப்ரெண்ட். இவங்க புல்லட் பால் புல்லட் பால் ஒரக்கடை கணேசன், திருமலை கணேசன். ஓகே ஓகேங்க. எத்தனை வருஷம் சொன்னீங்க ஃப்ரெண்ட்ஷிப்? நாங்க 40 வருஷம். 40 வருஷம். 40 கூட வரும். ஆமா, 45 வருஷம் ஆகுது. அவரோட வயலுக்கு போனா, அவருடைய கிராமத்துக்கு போனா, மண்டையூர் கிராமத்துக்கு சொல்லுங்க போதும். வெக்கப்படுறீங்க. புல்லட் பால் வயல்ல இருந்தா பேசுறோம். ஹாய் காட்டுங்க. ஹாய். நானும் ஜர்னாவும் ஃபுல் மேக்கப்போட வயக்காட்டு வெட்ட வெளியில் அடிக்கிற கொளுத்துற வெயிலில் இத்தனை நாள் வெயில் அடிக்காமல் இன்றைக்கி தான் இப்படி எங்களை வந்து பழி வாங்குது வெயில். ஆனாலும் ஏதோ ஒரு மன தைரியத்தில் நாங்கள் வந்திருக்கோம். இன்றைக்கோட அம்மு சிஸ்டருக்கு வந்து அப்படியே பல மேக்கப் ஆர்டர் குயினுன்ற வாழ்த்துக்களோட இனிதே நாங்கள் வந்து எங்கள் ஷூட்டை ஸ்டார்ட் பண்ணுறோம். தாத்தா மகமாயி நிறையா ஆர்டராக வந்து கொடு தாத்தா. இவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் ப்ரே பண்ணியிருக்கேன், நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க கண்டிப்பாக. இப்போ கேப்சர் ப்ளூ ஃபோட்டோகிராஃபியில் உமனாக செம்மையாக கலக்கிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். மென்ஸ் தான் நிறையா பேர் இப்போது இந்த ஃபீல்டில் இருக்கிறப்ப உமனுக்கும் நிறையா பேர் சப்போர்ட் பண்ணணும். கண்டிப்பாக நீங்கள் பெஸ்ட்டாக வரணும். தேங்க்யூ, ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். உங்கள் பேர்? சிவசங்கரி. சிவசங்கரி. வீட்டிலலாம் அலோவ் பண்ணுறாங்களா? கொஞ்சம் கஷ்டம்தான், கொஞ்சம். நான் ஆசை யாரை விட்டுச்சு, பேஷன். அங்கே போய் அப்படியே திரும்பட்டா. ஓகே. செம்மையாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் வயலுக்கு வந்திருக்கேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பச்சை பசேர்னு ஜாலியாக இருக்குது. இந்த அனுபவத்தை கொடுத்தவங்களுக்கு ரொம்ப நன்றி அம்மு சிஸ்டர். பாருங்க எவ்வளோ பெரிய கிணறு இருக்கு. இதுக்குள்ள குதிச்சா என்னாகும் அப்படின்லாம் நினைக்க கூடாது, குதிக்க மாட்டோம். இறங்குறியாமா? அம்மு சிஸ்டர் விட்டா அங்கே ஒரு ஷாட் எடுக்கலாம் அப்படின்னு தள்ளி விட்டுருவாங்க.
தண்ணி எடுத்துட்டு வர மாதிரி அந்த காலத்துல அதான ஸ்டார்டிங் பண்ணுவாங்க. செட்டு குளிச்சிடலாமா? குளிச்சா போயிடும். அப்புறம் ஒரு படத்துல வடிவேல தங்கச்சிக்கு பெயிண்ட் அடிச்சு வச்சிருப்பாருல, அந்த மாதிரி ஆயிடும். நாங்கள் போயிருந்த இடமும் சரி, அங்கே இருந்த சூழலும் சரி, ரொம்ப ஹாப்பியாக பீஸ்ஃபுல்லாக கொஞ்ச நாள் இந்த சிட்டி லைஃபு, கொஞ்ச நாள்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் நேரம், சில மணித்துளிகள் அப்படியே அந்த சிட்டி லைஃப்பில் அந்த டிராஃபிக் ஜாம் சத்தத்துலேருந்து அப்படியே ஒரு காமான ஒரு ஃபீலுக்கு போனோம். ஸோ ஃபோட்டோஷூட் வந்து ரொம்ப நல்லாவே நடந்தது. போகிறப்ப கொஞ்சம் வெயிலாக இருந்தாப்பில் தோணினாலும் கூட இந்த தென்னை மரத்துக்கு கீழே ஃபோட்டோஷூட் எடுத்ததுனால வெயில் அவ்வளோவா தெரியலன்னு தான் சொல்லணும். இப்போ கொஞ்சம் கிளைமேட் நல்லாவே இருந்துச்சு. ஸோ பக்காவாக ஷூட் எடுத்தோம். இங்கே பாருங்க, அதுதான் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வந்து ஷூட் போயிட்டுருக்கு. நாங்களாம் இங்கே பின்னாடி வந்து பேக் பெஞ்சஸ் மாதிரி ஃபன் பண்ணிட்டு இருக்கோம். இந்த புஷ் எல்லாம் இருக்காதுல்ல? இல்ல அதெல்லாம் இருக்கவே இருக்காது சிஸ்டர். அப்படியே அடிச்சு ஓடி போனீங்க. என்னன்னாலும் சேர்ந்து இல்ல அப்படிலாம் கிடையாது. எனக்கு தெய்வ நம்பிக்கை ரொம்ப அதிகம். சோ அதனால அதெல்லாம் அவங்க நம்ம எதுவுமே வர மாட்டாங்க. காட்சி கொடுக்க வந்துட்டாங்கன்னா அப்பெல்லாம் வர மாட்டாங்க. நல்லாட்டே ஆகணும். அதனால எங்க இருந்தாலும் வந்துருங்க கொஞ்சம். நான் உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அதனால சொல்றேன். இந்த கடமை உணர்ச்சி களவில்லையாடான்ற மாதிரி இன்னும் எடுத்துட்டு இருக்காங்க. இந்த வயலுக்குள்ள போடுறாங்க, அந்த வயலுக்குள்ள போறாங்க. இந்த வாழ்க்கையெல்லாம் நம்ம ஒரு நாள் தான் பார்க்க முடியல. திரும்பி போய் அங்கே ஃபோனையும் கேமராவையும் தான் பார்க்கணும்.
இந்த மாதிரி ஜிக்ஸாக்கெல்லாம் வருதுப்பா. இங்கிட்டு போகிறது அங்கிட்டு வருது. நம்மளுக்கு முன்னாடி போய் அங்கே ரீச் ஆகிட்டு பாருங்க. ஆ என்னம்மா வெக்கம்மா? மாமனை பார்த்து வெக்கம்மா? ரொம்ப நன்றி, சந்தோஷமாக இருந்தது இன்னைக்கு நாள் உங்களோட நாங்கள் செலவு செஞ்சதில். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா. உங்கள் காலை சாருக்கும் தேங்க்ஸ் சொன்னேன்னு சொல்லிடுங்க. அவங்க பேர் என்ன? அவங்க பேர் கருப்பன். கருப்பன். ஓகேண்ணா. பார்த்துட்டு வீட்டில் சாயந்தரமாக போகலாம். இல்லை வாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இல்லை நான் பண்ண சொல்லிடுறேன். வேலைக்கு போகணும். பாய்ண்ணா. சரிம்மா. செமையா ஷூட் எடுத்த அம்மு சிஸ்டருக்கு போடுவோமா? வேற லெவல் ஜாலியாச்சு. இப்போன்னு பார்த்து வெயில் சார் வேற உள்ள போயிட்டாரு. அவரே சோகத்துல உள்ள ஆயிட்டாரு போல இருக்கு. நம்மளாம் கிளம்புறோம். பாடா ஒரு வழியா சூப்பரா போட்டோஸ் எடுத்தாச்சு. இதுக்கு மேல அவுட்புட் யார் கையில இருக்கு? நம்ம எடிட்டர் கையில, கேமரா உமன் கையில, எல்லார் கையிலும் இருக்கு. நம்ம வேலையை நம்ம சிறப்பா செஞ்சுட்டோம். ஆமா, கிளம்பலாமா ஊர் பக்கம்? பாய். ஜாலியா இருந்துச்சு டைம். எத்தனை ஜாலியா சொன்னேன் பாருங்க. ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டா. சரி, உங்க ஆஃபீஸ்லலாம் என் வீடியோ பார்ப்பாங்கல்ல, உன்னைய மாட்டி விட்டுறேன் சரியா? ஓகே சிஸ்டர், பாய். என்ஜாய் யுவர் டே. இதுக்கு மேலே ஆளுக்கு நீங்கள் உங்கள் வீட்டு கட்டில் போய் கவர் பண்ணுங்க, நாங்கள் எங்கள் வீட்டு கட்டில் போய் கவர் பண்ணுவோம். ஓகே, டாடா. தேங்க்யூ, பாய். மம்மி வந்து இன்னைக்கு வீடெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க. சகா என்ன தான் ஹெல்பிங். அவங்க ஒய்ஃப் ஐஸ்வர்யா, இவங்க எங்கூர் ராய், இவங்க தான். ரோமா வந்து பக்கத்து வீட்டில் கொடுத்து வச்சிருந்தோம். அசோகா பாயிட்லேருந்து இப்போ தான் வரா. ஏன் ரோமா? ஆமாம் ரோமா, அது யாரு? யார் அது? தாத்தாவா? நம்ம தாத்தாவா சாமி? தாத்தாவுக்கு அப்பாடா. நாங்கள் வாங்கின அவார்ட்ஸ் எல்லாம் அடுக்கி வச்சிட்டு இருக்காங்க. ரோமோ, எங்கே போயிருந்த? எப்படி வீடியோவில் பேசுறது தெரியுமா? மம்மி எங்கே போயிருந்த? பேசு. 12 மணிக்கு போன போல டீச்சர். 3 மணி நேரம் எப்படி முத்துக்கா பார்த்துச்சு? அதெல்லாம் நம்ம ரோமோன்னா எல்லாருக்கும் ஜெம்மு. என்ன பண்ணிட்டு இருந்துச்சு? விளாண்டுட்டு இருந்தா, வம்பிழுத்துட்டு தான் இருந்துதான். லெஸ்ஸி சாப்பிட்டுச்சான், சோறு சாப்பிட்டுச்சான். பரவாயில்ல, காலைல ஒன்றுமே சாப்பிடல.